ஸ்ருத்தியால விஜயாவுக்கு விழுந்த அடி, மீனா கொடுத்த அதிர்ச்சி, முத்து சொன்ன வார்த்தை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா எனக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் ஸ்ருதி பண்ண விஷயத்தினால மனோஜ் அண்ட் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு அடி கிடைக்குது. அதே நேரத்தில் ரோகிணியோட பேச்சை கேட்டு மீனாவோட சேர்ந்து ஸ்ருதி மேலையுமே பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு கோபப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஸ்ருதி பேய் போல பேசி மனோஜ் அண்ட் விஜயாவை பயங்கரமாக கதற விடுறாங்க. இது என்னோட வீடு, எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதி விஜயாவை மிரட்டினதும் ரூம் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்து விஜயா அண்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களை பார்த்ததும் ஸ்ருதி மீனாவை இழுத்துக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து ஸ்ருதி பயம் காமிச்சுக்கிட்டே இருக்க விஜயா ரொம்பவே பயந்துடுறாங்க. இதனால மீனா லைட்டை போட்டு விஜயாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனாவை பார்த்ததும் இது எல்லாமே உன்னோட வேலை தானா அப்படிங்கிற மாதிரி மீனாவை விஜயா திட்ட, ஸ்ருதி இது எல்லாம் நான் தான் பண்ணினேன், உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் அண்ட் விஜயா ரெண்டு பேருமே மீனாவையும் ஸ்ருதியையும் திட்டிடுறாங்க. மறுநாள் காலையில் முத்து சவாரி போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் மீனா கிட்ட காசை கொடுத்து உண்டியில் போட சொல்கிறாரு. நைட்டெல்லாம் கண் முழிச்சு கார் ஓட்டினதுனால கண் ரொம்பவே எரியுது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல, மீனா முத்துவுக்கு எண்ணெயை சூடாக்கி கொண்டு வராங்க. ஒரு பக்கத்தில் ரவிக்கு ஸ்ருதி டிஷர்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்க, அந்த டிஷர்ட் அதே கலரில் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரவி சொன்னதுனால ஸ்ருதி கோவத்தில் வேகமாக வெளியே வர முத்து எண்ணெயோட வரும்போது முத்து மேலே ஸ்ருதி மோதிடுறாங்க. அப்போது எண்ணெய் தவறி கீழே சிந்திடுது. அப்போது நான் இதை க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்ல, வேண்டாம் நீங்கள் போங்க நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா உள்ளே போக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து அந்த எண்ணெயில் கால் வழுக்கி விழ விஜயாவை பிடிக்க போன மீனாவுமே பார்த்தீங்கன்னா வழுக்கி கீழே விழுறாங்க. இதனால் மீனாவும் விஜயாவும் கீழே விழுந்து கிடக்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. முத்து விஜயாவை தூக்க முயற்சி பண்ண விஜயா முத்துவோட கையை தட்டி விடுறாங்க. அதோட மீனா தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறதாவும் மீனா மேலே பார்த்தீங்கன்னா விஜயா குற்றம் சாட்ட, அதுக்கு ஸ்ருதி என்னால் தான் நீங்கள் என்ன தட்டி கீழே விழுந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை விஜயா நம்பலை. மனோஜ் அதுக்கு நேற்று இப்படி தான் பேய் பையன் காட்டினாங்க இந்த மாதிரி சொல்ல விஜயா பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீனாவை திட்டுறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து நான் தான் சொன்னேனே எல்லாமே செஞ்சது நான் தான் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறமும் ஏன் மறுபடியும் நீங்கள் மீனாவை திட்டுறீங்க இந்த மாதிரி குரலை உயர்த்தி பேச அதை கேட்டு விஜயா ரோஹிணி மனோஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. மீனா சொல்லி கொடுத்து தான் இந்த ஸ்ருதி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுறாங்க. ஸோ இப்படியா இந்த எபிசோட் ஃபுல்லாகவே முடியுது. ஆக்சுவலாக இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி வந்துட்டு மீனாவை எப்படியெல்லாம் ஸ்ருதி வந்துட்டு விஜயாவை எப்படியெல்லாம் அந்த பேய் சவுண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பயங்காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் இருந்துச்சு. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.